Yes, good morning. வணக்கம். வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே. நான் உங்கள் ராஜா, மீண்டும் ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ். இன்னைக்கு அல்பானியாவில் ஒரு ஜாப், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லுவேன். ஹோட்டல் லைன்காரங்களுக்கு, அதாவது ஹோட்டல் ஃபீல்டில் வேலை பார்த்தவங்க, டிப்ளமோ இன் டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு. இது யூரோப்பு, அல்பானியா பாருங்க. ஓகே, இதனுடைய ஜாப் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். சிவி செலெக்ஷன் தான். இதில் வெயிட்டர், அசிஸ்டன்ட் வெயிட்டர்ஸ், ஹவுஸ் கீப்பிங், ரூம் அட்டெண்டர், இதுதான். ஓகே, இது சிவி செலெக்ஷனில் இது பண்ணுறது ஒரு டெல்லி பார்ட்டி. அவங்க சிலப்போ ஒரு லேடி கால் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா சிவி செலெக்ஷனில் ஆயிடும். அப்போ ஹோட்டல் லைனில் ப்ராப்பராக மினிமம் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்துன்னா எடுப்பாங்க. இதுக்கும் பிசிசி வேணும், பெர்மிட் தான் பண்ணி போவாங்க. கீழே கொடுத்துருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்கு உள்ளே இருந்தால் போதும். இந்த கீழே ஏஜ் வந்து 45 இருக்குது, அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ 20-20லேருந்தே எடுப்பாங்க. 40, 35 ஏஜ். 1 இயர் கான்ட்ராக்ட், ரினியூவல். வழக்கமாக இந்த விஎஃப்எஸ்ல சப்மிட் பண்ணி அடித்து போகிறது தான். ஓகே, ஃபுட் அக்காமடேஷன் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. 8 hours டியூட்டி தான் ஆஸ் யூஷுவல். அல்பானியா ஒரு யூரோப்பு, ஷெங்கனில் இணையறதா பேச்சுவார்த்தையில் இருக்குது. இதுக்கு ஒரு ஆஃப் சைஸ் சின்ன ஃபோட்டோ, வழக்கமாக யூரோப் சைஸ் ஃபோட்டோ வேணும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவும் கேட்குறாங்க. ஏன்னா சிவி செலக்ஷன் ஆளை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, ஹைட்டு, வெயிட்டு. ஓகே, நமக்கு என்ன தேவை? ஒரு சிவி, ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட், ஸ்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பக்காவாக ஏதாவது ஒன்றா வைங்க, ஒரு 1 or 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி. ஓகே, அப்புறம் பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அது இப்போ வேண்டாம். அது அங்கே கேட்கும்போது எடுத்து கொடுத்தா போதும். அதில் சிவியை இது பண்ணிவிட்டு, இது உங்களை ஃபைனல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தந்தா போதும். இப்போது வேக்கன்சிகள் இருக்குது, இதில் ஏற்கனவே தேடிக்கிட்டு இருக்கோம், தாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சேலரி கொடுத்துருக்கு 700. அல்பானியா அவ்வளோதான். சாதாரணமாக ஜென்ரல் லேபருக்கு அங்கே 500 கிடைக்குது. ஸோ இவங்க ஸ்டார் ஹோட்டலுங்கிறது $700 அண்ட் அபோவ். ஓட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 600 கிடைச்சா கூட அக்காமடேஷன் ஃப்ரீன்னா அது நமக்கு ஒரு 50 ரூபா அனுப்பலாம். 50க்கு மேலே இது கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்னாலே அங்கே உள்ள நுழைச்சா போதும். சாதாரண கார்டனுக்கு கூட 500-600 மேலே தான் இருக்கும். இது அல்பானியா. ஏன்னா அல்பானியா போனால் ஈஸியாக டிஆர்சியில் அங்கே மாறி போகிறாங்க. அதனால் டிஆர்சி வேணும்னா இதில் போகலாம். இது கம்மி பட்ஜெட் தான். ஓகே, இங்கே பாருங்கள், கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியில் 3 lakhs. இது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு ஏற்கனவே பழைய வேக்கன்சி போட்டிருந்தேன். இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, வேல்யூபுளாக இருக்கிறது இஸ்ரேல். ஏன்னா கட்டுற காசுக்கு நல்ல சம்பளம். ஒரு 5 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் பார்த்து வந்துடலாம். இந்த அமௌண்ட்டு யூரோப்பில் கண்ட்லாலும் வராது. பட் யூரோப் போகிறது சேஃப்க்கு. ஷெங்கன், அது ஸ்லோக்கியாக ஓடிட்டுருக்கு. அந்த வீடியோஸ் வேணால் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு டீட்டெயில் தரணும், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.